வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் Karthikesh. இந்த நோக்க போகிறோம்னா ட்ரோன் டிரான்ஸ்மிட்டர் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் செஞ்ச ட்ரோன் டிரான்ஸ்மிட்டர் வந்து இதான். ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த டிரான்ஸ்மிட்டரை என்னென்ன மாடியூல்ஸ் அண்ட் என்னென்ன காம்பனன்ட்ஸ் செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டரில் நான் வந்து 2 ஜாய்ஸ்டிக் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஜாய்ஸ்டிக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரோனில் பிளேன் அதை வந்து டைரக்ஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதாவது அப் டவுன் லெஃப்ட் ரைட் இந்த டைரக்ஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் மீட்டர்ஸ். இந்த பொட்டன்ஷியல் மீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு மோட்டரோட ஸ்பீடை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ 2 பொட்டன்ஷியல் மீட்டர் இருக்கனால 2 மோட்டரோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன மோட்டர் கண்ட்ரோல் பண்ண போகிறோம்னா, பிரஷ்லெஸ் மோட்டரோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சர்வோ மோட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்விட்ச் ஏ அண்ட் ஸ்விட்ச் பி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு எல்இடி சர்வோ மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஸ்விட்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எல்இடி வந்து குவாட் காப்டருக்கும், சர்வோ மோட்டர் வந்து ஏரோப்ளேனோட லேண்டிங் கியருக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பவர் பட்டன் வந்து இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து வச்சுருக்கோம். எதுக்குன்னா நம்ம டிரான்ஸ்மிட்டர் வந்து ஆன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த போர்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிரான்ஸ்மிட்டரோட பேட்டரி வந்து நம்ம மொபைல் சார்ஜர் மூலமா நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நாங்கள் வந்து பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து டிரான்ஸ்மிட்டருக்கு என்னென்ன மாடியூல்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு இந்த ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி நம்மளோட டிரான்ஸ்மிட்டரை வந்து டிஸ்அசெம்பிள் பண்ணிடலாம். ஸோ ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சு. நான் இங்கே வந்து நம்ம ஜாய்ஸ்டிக் மாடியூலேருந்து சர்க்கியூட் போர்டுக்கு வயர் கனெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேஃபாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த 2 இடத்துல வந்து நம்ம வந்து என்ஆர்எஃப் மாடியூல், அப்போ ஆர்டினோ நேனோ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் ஆர்டினோ நேனோ. இந்த நேனோ வந்து எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம டிரான்ஸ்மிட்டரோட சென்டர் பார்ட்டில் வந்து இது வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதாவது சென்டர் லோயர் பார்ட்லேருந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்போ வேணாலும் ஈஸியான ப்ரோக்ராம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம டிரான்ஸ்மிட்டரில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா, என்ஆர்எஃப் மாடியூல். இது வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டிங் மாடியூல். இதில் ஒரு ரிசீவர் மாடியூல் இருக்குது. பட் நம்ம வந்து டிரான்ஸ்மிட்டர் மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரிசீவர் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ என்ஆர்எஃப் மாடியூல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதோட சேர்த்து ஆண்டனாவும் இருக்கும். ஸோ அந்த ஆண்டனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து 2 பொட்டன்ஷியல் மீட்டர்ஸ், 2 ஜாய்ஸ்டிக், 2 ஸ்விட்ச். ஸோ உங்களுக்கு உள்ள ஓவராலாக காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இந்த சார்ஜிங் போட்டு எம்டியாக இருக்குன்னு பார்ப்பீங்க. இங்கே வந்து பேட்டரி இப்போதைக்கு ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 இடத்துல என்ன வரப்போகுதுன்னா, நம்ம டிரான்ஸ்மிட்டரோட அப்பர் பார்ட்டில் இருக்க 2 ஜாய்ஸ்டிக் வந்து ஏற்கனவே அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். டேரெக்டாக வயர் கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து டிரான்ஸ்மிட்டர் வந்து க்ளோஸ் பண்ணும்போது அந்த வயரை வந்து ஜாயின் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டரோட சர்க்கியூட் டயக்ராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹவு டு கிரியேட் டிரான்ஸ்மிட்டர், அவ்வளோதான்.